அன்னக்கொடை பற்றி சொன்னீங்க, பொருட்கொடை பற்றி சொன்னீங்க, கல்விக்காக நீங்களும் பல உதவிகள் பண்றேன்னு சொன்னீங்க. என்னென்ன உதவிகள் பண்றீங்க? ஒன்று வந்து நேரடியாக பள்ளிக்கூடத்திலேயே காலேஜ்லேயே பணம் கட்டிடுறது, இது ஒரு உதவி. இன்னொன்று தகுதி உள்ள குழந்தைகளுக்கு தகுதி உள்ள கல்வி நிறுவனங்களில் இடம் வாங்கி கொடுக்கறது. அடுத்தது நம்மளே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்து வாரத்தில் 5 நாள் குழந்தைங்க அங்கே போய் படிச்சுட்டு வரும். இங்கே வந்து டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாடம் நடத்துவாங்க. அவங்க ஸ்கூல் பாடமே எடுப்பாங்க. பசங்கள்கிட்ட நம்ம பணம் வாங்குறதில்ல. பேக்லேருந்து நோட் புக்லேருந்து எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். டீச்சர்ஸுக்கு ட்ரஸ்ட்லேருந்து ஃபீஸ் கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து அங்கே எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை சரியாக படிப்பு வரலையோ, டியூஷன் வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகள்லாம் இதில் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கலாச்சார வகுப்பு, பண்பாட்டு வகுப்புன்னு சொல்லி அவங்க தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்கணும், ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், தேசபக்தி எப்படி இருக்கணும், இயற்கையில் நமக்கு எப்படி ஒரு நாட்டம் இருக்கணும், எப்படி பராமரிப்பு இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். இப்படி பசங்களுக்கு வந்து கல்வி அறிவு, பண்பாட்டு அறிவு ரெண்டும் கொடுக்குறோம். எங்களுடைய அறக்கட்டளை 2 முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது. ஒன்று, அடுத்தவர் வாழ்வை எந்த வகையிலேனும் மேம்படுத்துவது. இன்னொன்று, நீர்நிலை பராமரிப்பு. அது எங்களுடைய முதன்மை கருத்தாக இப்போது மலர்ந்திருக்கிறது. காஞ்சி பெரியவர் எங்கே சென்றாலும் நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் தங்குவது வழக்கம். அப்படி செல்லும் போதெல்லாம் அந்த குளங்கள் நல்ல முறையிலே இருந்தது. அந்த ஊர் மக்களை நல்ல முறையில் பார்த்து கொண்டார்கள். இப்பொழுது அப்படி இல்லையே. இந்த நீர்நிலை பாதுகாப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவசியமாக அது பாதுகாக்கப்படணும். ஏன்னா நம்மளோட நாகரிகமே கங்கை கரை நாகரிகம், காவேரி கரை நாகரிகம்னு நதி வெளியை ஒட்டி தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இல்லையா? ரிவர் வேலி சிவிலைசேஷன் நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்கிறோம். அதை ஒட்டி ஒரு பண்பாடோட மக்கள் வாழுது. ஏன்னா நம்மளுடைய எல்லா தெய்வ காரியங்களுக்கும் நீர் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கு நீர் ரொம்ப முக்கியம். அந்த நீர் தூய்மையானதாக பராமரிக்கப்படக்கூடியதாக இருந்ததுன்னா தான் நமக்கு நன்மை. இப்போ அது ஒரு வியாபார பொருளாக போயிடுது. எந்த காலத்துலையோ சிவன் சார் சொல்லிட்டார் அதை. அப்போ இதெல்லாம் யாரும் நம்பியிருக்க கூட மாட்டாங்க. தண்ணி காசு கொடுத்து வாங்குற காலம் வரும்னு. எங்கே பார்த்தாலும் ஜலம் சமிருத்தியாக இருந்த காலத்தில், எங்கே பார்த்தாலும் வளம், நீர் வளம் இருந்த காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை. எத்தனை கோடீஸ்வரர்கள் அவருக்கு பக்தர்களாக இருந்தாங்க. எத்தனை பெரிய பெரிய கலைத்துறை நிபுணர்கள்லாம் அவருக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க இல்லையா? தன்னையும் துறந்தவன் துறவின்னு சொல்றார் ஏழிப்படிகளில் மாந்தர்கள். உடையை மட்டுமல்ல, தன்னையும் துறந்தவன் துறவி. துறக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது. துறவோட உச்சம் அது இல்லையா? அடிப்படை அறமே நீர்நிலை ஒட்டினாப்பில் இருக்கு. அதை இயற்கையை பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். மனுஷன் தன் சுயநலத்தினால நீர் வரத்தை தடுத்து அதை வந்து எல்லா விதத்திலையும் மாசுபடுத்தி அது பிரயோஜனம் இல்லாம பண்ணிடுறான். விளைவு என்ன ஆகுதுன்னா, குடிக்கிறதுக்கும் பயன்பாட்டுக்குமே காசு கொடுத்து நீர் வாங்கக்கூடிய ஒரு நிலை வருது. அப்படி இல்லாதபடிக்கு தூர்வாரப்பட்டு செய்ய வேண்டியது அவசியமானது. சித்தலிங்க மடத்துல சாமி இருந்த பொழுது ஊரெல்லாம் வறண்டு கிடந்த ஒரு காலத்துல மக்கள்லாம் வந்து சாமிகிட்ட சொன்னாங்க, சுவாமி மழை இல்லை, ரொம்ப வயல்லாம் வறண்டு கிடக்கு, பாலமா இருக்குன்னு. அப்ப சாமி அங்க கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை வத்த அடிச்சு சாமி தலையில விடுவோன்னு உட்காந்துட்டார். நம்ம ஏதோ கேட்குறோம், அவர் ஏதோ சொல்றாரு. தண்ணி எடுத்தவர் தலையில விட்டா என்ன ஆகும்? மழை கண்டு பல வருஷம் ஆச்சு. அந்த இடமெல்லாம் பாலமா இருக்கு. சாமி தலையில எல்லாரும் ஜலம் கொட்ட 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 வானம் கருத்து விடாத மழை 3 நாளைக்கு பொழிஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா இருந்தது. சாமி அந்த கணத்தை காமிச்சு இதுல கங்கை வற்றாது இருக்க செய்வோம்னு சொன்னார். ஊர்ல அதுக்கப்புறம் நீர்வளம் என்னைக்கும் நிரம்பி இருந்ததுன்னு சொல்றாங்க. ஞானிகளுடைய விசேஷமே ஒருங்கிணைப்பு தான். இந்த தேசத்தில் நடந்த அத்தனை ஒத்துமையும் ஞானிகளால் ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமா அத்தனை பிரிவுகளும் அரசியல்வாதிகளாலையும் புரியாத மக்களாலையும் ஏற்பட்டுடுது. அது ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். ஒரு முறை காவேரி பிரச்சனையை பத்தி நான் ஒரு இடத்துல பேசினேன். அப்ப சொன்னேன், காவேரி வரமாட்டேங்கிறது அரசியல் ரீதியா என்ன பண்றாங்களோ பண்றாங்க, அறிக்கை விடுறாங்க. மக்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னேன். மனித முயற்சியும் வேணும். ஏன்னா மனித முயற்சிக்கும் கடவுள் அருள் இருக்கு. ஆன்மீகமா பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு என் ஊர் நல்லா இருக்கணும், நீர்வளம் நிலவளம் நித்தியப்படி நம்ம பிரார்த்தனை அது உண்டு. நீர்வளம் இருக்கணும், நிலவளம் இருக்கணும், மக்கள்லாம் மன அமைதியோட வாழணும், ஒத்துமையாக வாழணும். இப்படி எல்லாரும் முயற்சி பண்ணி தூர்வார வேண்டியது தூர்வா. இப்ப நிறைய இடங்கள்ல ஏரி எல்லாமே விலைக்கு போயிடுது. அதுதான் சொல்லக்கூடாது, வெளியில வேற வழி இல்லை. அதை விசாரிக்க போனா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுங்கிறது அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தமோ இன்னைக்கு அர்த்தம் என்னன்னா, அது போனா
எங்கேயோ பட்டாப்பட்டு போயிருக்கு, அதுகிட்ட தோண்ட முடியல எல்லா விஷயத்தையும். ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு வேணும். இன்னைக்கு எனக்கு பணம் ஒண்ணு நான் பண்ணிட்டேன், என்னோட 2 தலைமுறைக்கு சொத்து இருக்குப்பா, அப்புறம் பாத்துக்கலாம்னா நம்மளோட 4வது தலைமுறை தண்ணி இல்லாம கஷ்டப்படும். அந்த பயம் நமக்கு இருக்கணும். உலகத்துக்கு இயற்கை வளம் இருக்கணும் நம்ம நினைக்கிறது எதுக்கு? அதுல சுயநலமும் இருக்கு. நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த சிந்தனை வரணும். எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கர கங்கை மேல ஒரு அஷ்டகம் பாடியிருக்கார், யமுனை மேல ஒரு அஷ்டகம் பாடியிருக்கார், நர்மதை மேல பாடியிருக்கார், காவேரி மேல பாடியிருக்காங்க. என்னன்னா இந்த நதிகளை தெய்வமா வழிபட்டு எல்லா நீர்நிலைகளும் தூய்மையா இருந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வரணும்னு தான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. நதி தாய் போன்றது, அதில் உள்ள மணலை சுரண்டி விற்கிறார்கள். தாயை சுரண்டுவது தகுமோ என்பதை அவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தாய் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்த்து கூட குழந்தைகளை காப்பாற்றுவாள். ஆனால் ஒரு குழந்தை கூட பாத்திரம் தேய்க்க அவள் அனுமதிக்க மாட்டாள். தன்னை சுரண்டினாலும் கூட அவள் பொறுத்துக் கொள்கிறாள். எங்களுடைய நிறுவனம் இன்றைக்கு நேற்றல்ல, கடந்த 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக பல சேவைகளை செய்து வருகிறோம். வெளியில் தெரிய வேண்டாம் என்பதும் எங்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. மகிழ்வித்து மகிழ் என்று நீங்கள் சொன்னீர்கள். உதவுபவர்களை வெளிக்காட்டி உதவ வைத்து உதவு என்பதாக நாங்கள் மாறி இருக்கிறோம். ரொம்ப சிறந்த கொள்கை. நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் மதுரை பேராசிரியர் ஞானசம்பந்தனார் அவர்கள் சொன்னார்கள், பணம் வந்தா நான் ரொம்ப தர்மம் பண்ணுவேன்னு ஒருத்தன் சொன்னான். பணம் வந்தவொடனே குணம் வரணும்ல, பொருள் சேர்ந்தவொடனே அருள் சேரணும்ல அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் எப்படி ஊக்குவிப்பீங்க? இந்த ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் கொள்றதுங்கிறது 2 விதம். கோவிலுக்கு போறது, பூஜை புனஸ்காரம் பண்றது. பொதுவா இது ஆஸ்தீகம்னு சொல்றது. ஆஸ்தீகன் வேற, பக்தன் வேற, நாஸ்தீகன் வேற. அது சம்ஸ்கிருத வார்த்தை தான் திரிஞ்சு வந்திருக்கு. அஸ்தின்னா இருப்பு, இருப்பை ஒத்துக்கொள்பவன் ஆஸ்தீகன், ஆத்திகன். ந அஸ்தி இல்லை அப்படிங்கிறவன் நாஸ்தீகன், நாத்திகன். ஒரு பாடல் நினைவுக்கு வருது, நான் சொல்றேன். நான் ஆத்திகனானேன் அவன் அகப்படவில்லை, நான் நாத்திகனானேன் அவன் பயப்படவில்லை. இல்லையா? ஆஸ்திகனுக்கும் கடவுள் அகப்பட மாட்டார். ஏன்னா ஆஸ்திகனுக்கு கடவுள் வேண்டாம், கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசுகள் வேணும். நாஸ்திகனுக்கு கடவுளே இல்லைங்கிறான். அதனால அவனை பொறுத்தவரை விஷயம் வேற. யாருக்கு கடவுள் சிக்கு வரணும்? பக்தனுக்கு தான் சிக்கு. அன்புனால இறைவனை கட்டி போடவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் சிக்குவர். அதனால இந்த நல்ல சிந்தனைகளை புஸ்தகங்கள்ல இருக்கு, எடுத்து படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதுல நாட்டமும் குறைஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு இந்த மீடியா வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊடக காலத்துல எல்லாரும் இதுல பாக்குறதுக்கு விரும்புறாங்க. அதுல ஆன்மீக செய்திகளை சொல்லி அது மூலமா ஒரு நாள் மனசுல தைக்காம போகாது. என்ன இப்படி இருக்கோமே, நம்ம வாழ்க்கை பயன் இல்லாம இருக்கே, கட்டின வீட்டை திறந்து போட்டுட்டு பட்டினத்தார் கிளம்பிட்டாருன்னு வரலாறு இருக்கு. புரந்தரதாசர் 500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருந்தவர் கிளம்பிட்டார் பாண்டுரங்கனோட அருளால. இதெல்லாம் எடுத்து தானம் பண்றதுன்னு அப்படி யாரோ சொல்லும்போது அவர் ஒரு துளசி தளத்தை எடுத்து வீட்டு படியில வச்சுட்டு கிருஷ்ணார்பணம்னு விட்டு போயிட்டாராம். எடுத்து கொடுக்கறதுக்கு நான் யாருங்கிற நிலை இல்லையா? ஆன்மீக சிந்தனை வர வர தனக்குன்னு பதுக்கி கொள்ளாமல் ஒதுக்கி கொள்ளாமல் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அது ஆஸ்தீகம் நாஸ்தீகம் ரெண்டுத்துக்கு நடுவுல வரக்கூடிய பக்தியோட சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். நல்லா கவனிக்கணும், ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய உடம்புக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன், இந்த உடம்புல இருந்து உண்டான குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன். இந்த உடம்புக்குள்ளதான் நான் நிஜமாவே இருக்கேன். இந்த உடம்புக்குள்ளுக்குள்ளதான் நான் இருக்கேன். இந்த உடம்பு நான் இல்லை, என்னுடைய உடம்பு நான் இல்லை. அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம வடிவத்துக்கு, அந்த ஜீவனுக்கு நான் செய்யணுங்கிற எண்ணம் ஏற்பட்டதுன்னா நிச்சயம் அவங்களுக்கு கொடையாளிகளா மாறுவாங்க. அதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றது. நான் தவிர்ங்கிறது 40 கோடியில் ஒருவர் கூட சாத்தியம் இல்லையே. நீங்க தொடர்ந்து உபன்யாசகத்துல சொல்லிட்டே இருக்கிறீங்களே, எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? ஊதர சங்க ஊதிடுவோம், வெடிகிற போது வெடிவிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஊதர சங்க ஊதிடுவோம், சாமி வெடிய வைப்பார் இல்லையா? தர்மத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ தவறான காரியம் பண்றவங்க, மக்களை குழப்பக்கூடிய காரியங்கள் பண்றவங்க கூட தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. எதிர்மறை சிந்தனைகளை கூட தொடர்ந்து விதைக்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சது செய்யறாங்க. ஆக்கப்பூர்வ சிந்தனையை விதைக்கிறது என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா ஒரு நாளைக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைச்சே தீரும் இல்லையா? ஒரு ஊரில் இருந்து நிறைய அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்றால் உங்களை போல அது அவர்களுடைய சொந்த ஊர் பாசமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர், பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோவிந்தபுரம் தானா?
இல்லை. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. சொந்த ஊர்ன்னு எழுதும்போது ராமநாதபுரம் எழுதுவேன். என் தகப்பனா இருக்குது. கோவிந்தபுரத்துக்கு நான் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன். போதேந்திர சுவாமி தரிசனம் பண்றதுக்காக. அவருடைய ஜீவ சமாதி அங்க இருக்கு. காமகோட்டி பீட்டத்துல 59வது பீட்டாதிபதியாக இருந்து பாமர மக்கள் முக்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக பீட்டாதிபதி பதவியை துறந்து வெளியே வந்து ஏழை எளிய மக்களுக்கு ராமநாமத்தை கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணி உபதேசம் பண்ணின பெரிய மகானவர். அவருடைய ஜீவ சமாதி இருக்கிற ஊர். அப்படி அந்த போதேந்திர சுவாமியோட ஊருக்கு அவரோட ஆராதனைக்கு நான் போவேன். முரளிதர சுவாமிகள் என்ன ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூப்பிட்டு கோவிந்தபுரத்துக்கு போய் தாத்தா சாமிக்கு ஒரு கோவில் கட்டியிருந்தார். மகாபிரிவா சொன்னதுலேருந்து எல்லாருமே ஞானானந்த சாமி தாத்தா சாமி தான் சொல்லுவா. சாமிகிட்டே ஒரு தடவை போய் கேட்டா, உங்களை போய் தாத்தா சாமின்னு சொல்கிறாளே, தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாளேன்னா, நல்லது தானே தாத்தான்னு கேட்குறா, கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டார் சாமி. அதுக்கு ஒருத்தர் பாட்டே வேற எழுதி விட்டார், எனக்கு ஒரு வரம் இதைத்தான். இப்போ அந்த ஊரில் போய் இருந்து அவருக்கு கோவில் கட்ட சொன்னார். கோவில் கட்டுன்னு சொல்லிட்டா இடம் இருக்கா இல்லை, பணம் இருக்கா இல்லை, என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதம் என்ன, மகான்கள் சொன்னால் சரின்னு கேட்டுவிடும், அவ்வளோதான். அதுக்கான வழி தானே பிறக்கும். என்னை கொண்ட வந்து நந்தகோகுலத்தில் விட்டுடுன்னு வசுதேவர்கிட்ட கிருஷ்ணர் வந்து ஜெயிலில் சொல்கிறார். சிறை பூட்டப்பட்டிருக்கு, வாசலில் பூட்டு தொங்குறது, காவலாளி குறுக்க நடுக்க நடமாடுறான், இவர் கையில் விலங்கு போட்டிருக்கு. எப்படி இந்த குழந்தைய கொண்டு அங்கே விட முடியும்னு அவருக்கு தோணலையாம். சொன்னது கிருஷ்ணன் வந்து கடவுள்னு தெரிஞ்சு போச்சு, பிள்ளையா வந்தாலும் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு எடுத்தார். அந்த குழந்தைய கூடால வச்சு தலையில தூக்கினாராம். விலங்கு தெரிச்சுது, பூட்டு விழுந்தது, வழியில் இருந்தவெல்லாம் தூங்கிட்டான். யமுனை வழி விட்டுது அந்த பக்கம் போயிட்டாருன்னு பாகவதன் சொல்றது. இது என்ன தத்துவம்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 தடைகளை மனசு கற்பிச்சாலும் துணிஞ்சு இறங்கினா தடைகள் விலகும். அது இதுல நடந்தது. ஒன்னொன்னு அது தனியே எபிசோடாவே சொல்லணும். வாடகைக்கு வீடு யாரை கேட்கலான்னு போனா, அங்க வீடு வச்சிருக்கிற வந்து என்ன வந்து நீங்க இந்த வீடு வாடகைக்கு எடுத்துக்கலான்னு கேட்கிறேன். அங்கே தங்கியிருந்தேன், பூமி கிடைக்கல, கையில பணம் காசு இல்லை, என்ன பண்ண போறோன்னு தெரியல. யாரு கேட்டாலும் சாமி கோயில் கட்டுறதுக்கு வந்து எங்க கட்ட போறீங்க தெரியாது, இது ஒரு பதிலா. இன்னைக்கு அவ்வளவு நடந்திருக்கு. அந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல கட்டுறதுக்கு கொலை மிரட்டல் உள்பட வந்தது. கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி செங்கல் எடுத்து வச்சா உயிரோட ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போன்ல என்ன மிரட்டினார். இந்த ஊர்ல தான் போகணும்னு என் தலையெழுத்திருந்தேன், அப்படியே ஆயிட்டு போட்டோன்னு நான் சொன்னேன். என்ன நடந்ததுன்னா, சாமியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு, தைக்கிருத்திகை ஜெயந்தி அன்னைக்கு சாமி அவரை கூட்டிட்டு போயிட்டார். எனக்கு டிக்கெட் தரேன்னவருக்கு டிக்கெட் கிடைச்சிடுது. இது மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள், எங்கெங்க எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உதவிகள். அப்படி அந்த கோவில் இன்னைக்கு கட்டப்பட்டு பல அறப்பணிகள். அது ஆரம்பிச்ச போது சின்ன சன்னதியா இருந்தது. வேலைக்கு ஆள் வைக்கிறது கூட வசதி கிடையாது. ட்ரஸ்ட்னு இருக்க ட்ரஸ்ட்டுக்கு பணம் கிடையாது. பாட்டு பாடி கதை சொல்லி வர்ற பணத்தை எடுத்து போட்டு தான் இது வரல வந்திருக்கு. அப்போ வீட்டில் அவங்க சமைச்சு கொடுத்து அதை கொண்டு போய் வெளியில அன்னதானம் பண்ணுவோம். முதல் நாள்ல இருந்து அன்னதானம். அதுக்கு எதுவும் வாங்குறதுக்கு கூட ட்ரஸ்ட்ல பணம் கிடையாது. ஆனா எப்படி இந்த காரியங்கள் சாமி ஆரம்பிச்சு நடத்தினாருங்கிறது இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கும்போது கடந்த காலத்தை அவ்வளவு அருள் லீல. இன்றைக்கு தன்னிறைவு அடைஞ்சிட்டீங்களா? இன்னும் ஏதாவது உங்களுடைய தேவைகள் இருக்குங்களா? தர்ம காரியங்கள தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வச்சுக்கிறது இல்லை, அப்பப்போ கொடுத்துடுறோம். ஒரு நிரந்தர நிதி வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. அது வைக்கும்போது வைப்போம். நம்ம அதுக்காக யோஜனை பண்ணி பண்ற காரியத்தை சுருக்கக்கூடாது. 150 பேர் கொடுக்குறோமா, 200 பேருக்கு எப்படி கொடுக்கறது, 10 குழந்தை கொடுக்குறோமா, 50 குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது படிப்புக்கு, அப்படிதான் யோஜனை பண்ணணுமே தவிர அதுக்கு சுவாமி பங்கம் இல்லாமல் கொடுக்குறது. ரொம்ப ஆச்சரியமானது. என்னைக்கும் எந்த ஒரு விஷயமும் நின்று போனதே இல்லை. என்னோட 39வது வயசுல நான் வேலை பார்த்த நிறுவனத்திலேருந்து வேலை போய் நான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு 61 வயசு ஆகுது. நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலைக்கு போகல, எந்த தொழிலும் பண்ணல. என்னோட சொத்து பத்து கிடையாது, பேங்க்ல பேலன்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, பணத்தை வைத்து நிம்மதியை தானே வாங்க தேடுறோம். உங்களுக்கு நேரடியாகவே அது கிடைக்கும். கொடுத்துட்டார் சாமி. ஒரு நாள் கஷ்டப்படல, 1 ரூபாய் கடன் வாங்கல. எப்படி என் வாழ்க்கை நடந்ததுன்னா, அருள்ங்கிற ஒரு பதில் தான், வேற பதிலே கிடையாது. அந்த அருள் தான் இந்த பாதுகா மண்டபத்தை கட்டிட்டு அதை தான் நடத்திட்டு போறது. நான் வெளியில உபன்யாசம் பண்றதுமே ஏதோ புஸ்தகத்தை படிச்சு கேட்டதெல்லாம் விட எனக்கு நடந்ததையே நான் சொல்றேன். நான் காலி ஸ்லேட்டு, சாமி எழுதுறேன். யாம் ஓதிய கல்வியையும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் அப்படின்னு. ஆன்மீக பணியும்
அரசு பணிதான், கூடு விட்டு ஆவி போன பிறகு அந்த பணத்தை யார் கொண்டு போக முடியும்னு கேட்கிறார். சீட்டை சாஞ்சார், ஹரே கிருஷ்ணா, அப்படியே உயிர் போயிடுச்சு. அப்படியா சாமினா, ராமா இது தெய்வீக முன்னேற்ற கழகம். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.